அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ கர்த்தருடைய வழிகளும் நினைவுகளும் அவ்வளவு உயரமானவைகள். ஆகவேதான் சங்கீதம் 32 அவர் சொல்லுகின்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகின்றார். அவர் வழியை காட்டினாலும் தம்முடைய ஊழியர்கள் மூலமாக ஆலோசனைகளை சொன்னாலுமே பல நேரங்களில் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் கர்த்தர் தருகின்ற ஆலோசனைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் கர்த்தர் நடத்துகின்ற வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால், நம்முடைய அறிவும் நம்முடைய ஞானமும் நம்முடைய அனுபவங்களும் எல்லாமே ஒரு எல்லைக்குட்பட்டது. நமக்கு கடந்த காலத்திலிருந்து சில பாடங்களை கற்றிருக்கலாம், நிகழ்காலத்திலே சில காரியங்களை குறித்ததான அறிவு நமக்கு இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை முற்றிலுமாக அறிந்தவர் தேவன்தான். அதுபோல கர்த்தர் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவருடைய வழிகளை நம்மாலும் ஆராயப்பட முடியாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள். சம்டைம்ஸ் அவர் ஹியூமன் மைண்ட் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் லிமிட்டேஷன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேஸ் ஆஃப் காட். அதனால பல நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற வழிகளில் கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு நான் தேவ நடத்துதலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய வழிகளை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் நடத்துதல்களை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் விரும்புகின்ற வழிகளிலே கர்த்தர் செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காமல், அவர் எந்த பாதையில் போக சொல்லுகின்றாரோ கேள்வி கேட்காமல், நிபந்தனைகள் வைக்காமல் அப்படியே ஏற்றுக்கொண்டு போவோம் என்று சொன்னால், அந்த பாதையிலே தேவனுடைய வழிநடத்தலில் தேவனுடைய சமாதானத்தை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். உதாரணமாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சீரிய இராணுவத்தினுடைய தளபதியாக இருந்த தளபதி நாகமான் அவர்கள் மிகவும் குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் எலிசா தீர்க்கதரிசியை நாடி போகிற போது, எலிசா தீர்க்கதரிசி யோர்தானிலே போய் ஒரு 7 தரம் அவரை ஸ்நானம் பண்ணும்படி சொல்லுகின்றார். நாகமானுக்கு பயங்கரமான கோபம். ஏன் என்று சொன்னால், எங்கள் ஊரில் ஆப்னாவும் பர்பாரும் மிக மிக அற்புதமான நதிகள், அந்த நதிகள் என்னை சுத்தமாக்க முடியாதா? இந்த யோர்தானில் நான் இறங்க வேண்டுமா என்று கோபப்படுகிறார். நல்ல வேளையாக, நல்வாய்ப்பாக அவனுடைய வேலைக்காரன் ஒருவன் ஞானமுள்ளவனாக இருந்தபடினாலே நாகமான் சொஸ்தம் பெற்றார். அதாவது நாகமான் எதிர்பார்த்தது என்னவென்று சொன்னால், நான் விரும்புகிற வழியிலே அந்த ஊழியக்காரன் செயல்பட வேண்டும், அதாவது தொட வேண்டும், தடவ வேண்டும், எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று அவன் எதிர்பார்த்திருந்தான். அந்த வழியிலே அந்த காரியம் நடக்கவில்லை. அதுபோல தான் ஒரு குருடனை ஆண்டவர் பார்வை அடைவாயாக என்று சொல்லுகின்றார், வேறொருவனை சீலோகம் குளத்திலே போய் கழுவ சொல்லுகின்றார். ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் ஒவ்வொரு பாதையை வைத்திருக்கிறார். அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஆண்டவர் செய்த அதே வழிகளிலே நமக்கும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தால் நாம் தேவ நடத்துதலை தவறி விட்டு விடுவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நடத்துதலுக்கு திறந்த மனதோடு காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.